இவன் இவன் செத்துரு வேண்டா. இவன் எது நிறுத்த உண்மையை சொல்லுங்க. இவன் சொன்னா கேளு. நீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ப்ளீஸ் என்கிட்ட வராத. வீட்லயே இவ்வளவு சத்தமா இருக்கு. இந்த சம்பி ஏன் இந்த நேரத்துல கொலைச்சிட்டு இருக்கா? மம்மி 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 நீங்க நல்லா இருக்கீங்களா? மம்மி யுவன் சம்பி சம்பி போய் தூங்கு போ. எஸ் எஸ். இங்க என்ன நடக்குது? ராத்திரி இந்த நேரத்துல ஏன் ரன்னிங் பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்து விழுந்துற போறேன். ராத்திரி இந்த நேரத்துல யார் ரன்னிங் பண்ணுவா? நான் பண்ணுவேனே. முதல்ல கீழே இறங்குங்க. இப்போ எதுக்கு என்ன திட்டுற? எனக்கு இது பழக்கம் தான். நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படியே அம்மா கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு தான் இங்க இருக்கேன். அம்மா அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மம்மி நான் டாக்டர் கூப்பிடவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டாக்டர்லாம் எதுக்கு? நான் அம்மா கிட்ட முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அம்மா ஒரே நாள்ல ஹெவி ஒர்க் அவுட் பண்ணாதீங்க, உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொன்னா நான் குறைச்சே தீருவேன்னு சொல்லி குறைச்சி. என்ன மம்மி இது? இப்படி ஒரே நாள்ல ஒர்க் அவுட் பண்ண கூடாது. நான் நல்லா தான் இருக்கேன். நான் போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க உட்காருங்க, நான் போய் கொண்டு வரேன். இல்ல வேண்டாம். நீங்க இருங்கம்மா, நான் நானே போய் குடிச்சுக்கிறேன். துணைக்கு நான் வரவா? இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் வரமா? இல்ல நீங்க நான் போய் தண்ணி குடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு ஒரே ஒரு குரல் கொடுங்கம்மா ப்ளீஸ். அவங்க சரியாயிருவாங்க விடு. ஏன் இப்படி பண்றாங்க? பட் இவ்வளவு நேரம் நீ எங்க போன? நீ எங்க போனிய என்ன எனக்கு டென்ஷன் வேற. ராதிகா நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? நான் உங்ககிட்ட என்ன மறைக்க போறேன் யுவன்? எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, காத்து வேணும்னு தோணுச்சு, அதான் டிரைவ் போயிட்டு வந்தேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட கேட்டுதான் பண்ணணுமா? நோ அப்படிலாம் இல்லவே இல்லையே. என்ன கேட்டுதான் பண்ணு. நான் என்னைக்கு உன்கிட்ட சொல்லியிருக்கேன்? எல்லாம் வயசு தான். உன்னை காணுமே, அதான் கவலைப்பட்டேன் கேட்டேன். ஆனா நீங்க என்னை பத்தி அவ்வளவு கவலைப்பட வேண்டியதில்லை. என்னாலேயே என்னை பார்த்துக்க முடியும் யுவன். சரி வாங்க போய் தூங்கலாம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லெட்ஸ் கோ. கலியுகம். ஒரு புருஷன் தன் பொண்டாட்டியை பார்த்து எங்க போயிட்டு வந்தன்னு கூட கேட்க கூடாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் கிரைம். இந்த தடவை கடவுள் என்னை எப்படி காப்பாத்திட்டாரு. ஒருவேளை யுவனுக்கு ராதா மோகனோட உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா அவன் என்ன பண்ணுவானே தெரியலையே. இவன் பைத்தியக்காரத்தனமா நிறைய பண்ணுவானே, ரொம்ப கோவப்படுவானே. ராதா ராதா என்னோட ராதா சீட்டர். அவளோட மோகனுக்கு துரோகம் பண்ணிட்டால. அண்ணா ப்ளீஸ் நீங்க தூங்குங்க. ப்ளீஸ் நான் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நம்பிக்கை துரோகி அவ. ஒன்னா நம்பர் நம்பிக்கை துரோகி. ஏன் ராதா வேற ஒருத்தருக்கு சொந்தமாயிட்டா? மோகனா ப்ளீஸ் அமைதியா இருங்க, தூங்குங்க, தயவு செஞ்சு ரிலாக்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ். அவ போய் சொல்லிட்டா.
என்னை ஏமாத்திட்டா. சரியான சீட்டர் அவ. குஷி, மோகன் அண்ணா காலையில சரியாயிடுவாரு. நீயும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்புறம் இவரே ரெஸ்ட் எடுக்க விட. எங்க வாங்க. தூங்கிட்டாரு. எனக்கு உங்களை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் மிஸ்டர் மோகன். நீங்க கொடுத்த ப்ராமிஸை என்னைக்குமே உடைக்க மாட்டீங்க. இல்ல ஒருவேளை இந்த 7 வருஷத்துல இதுவும் மாறிடுச்சா? யுவன் கிட்ட மட்டும் நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா மிஸ்டர் மோகன், அதுக்கப்புறம் ஒரு காலத்துல நான் காதலிச்ச ஆளு நீங்க கிடையவே கிடையாதுன்னு நான் நம்ப ஆரம்பிச்சிருவேன். கடவுளே கிருஷ்ணா, என்ன மன்னிச்சிருங்க. என்னோட வீட்டை காப்பாத்துறதுக்காக நான் மோனையாவுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. நான் எப்படியோ அவர் இல்லாம வாழ கத்துக்கிட்டேன். பட் ப்ளீஸ் கடவுளே கிருஷ்ணா, நான் இல்லாம வாழறதுக்கு தயவு செஞ்சு அவருக்கும் நீங்க கத்து கொடுங்க. எதையாவது பண்ணி அவரை என்ன வெறுக்க வைங்க. அந்த வெறுப்புல அவர் என்னை பத்தி சுத்தமா மறந்தே போயிடணும். என்னை மறக்க வைங்க. எனக்கு நிம்மதியை கொடுங்க கடவுளே கிருஷ்ணா. ராதா, 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 நீ 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 பண்ணது நல்லா இல்ல ராதா. நீ என்னை ஏமாத்திருக்க கூடாது ராதா. நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு தெரியல உனக்கு. நீ இன்னொருத்தனுக்கு சொந்தமாகறதுக்கு முன்னாடி என்னை பத்தி யோசிக்கவே இல்லையா? ராதா, 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 ராதா. ஏன் திரும்ப திரும்ப எனக்கு மோனையா குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு? அவர் என் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரியே இருக்கு. ராதா, ராதா, நான் வரேன். ராதா, ராதா, நீ போயிட்டியா? என்னை விட்டுட்டு நீ போயிட்டியா ராதா? என் மனசை உடைச்சிட்டு வேற ஒருத்த கூட போயிட்டியா நீ? நம்ம உறவை அறுத்தறிஞ்சிட்டு உன்னோட ஃபேமிலியை விட்டுட்டு போயிட்டியா நீ? ஏன் போன? உங்களுக்கு என்ன ஆச்சு மோனையா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? ஏன் இப்படி திரும்ப திரும்ப உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறீங்க? என்னால எதுக்கு மேலேயும் உங்களை இந்த நிலைமையில பார்க்க முடியாது. ஏன் இப்படி உங்க வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கிறீங்க மோனையா? ஏன்? நான் வரேன் ராதா, நான் வரேன். ராதா, 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 நான் வரேன். ராதா, எனக்கு தெரியும் நீ எனக்காக வருவன்னு எனக்கு தெரியும். நீ வந்துட்டல்ல?
மோனையா, நீங்க என்ன பண்றீங்க? இத்தனை நாளா நீங்க என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க சரி, ஆனா இன்னைக்கு நீங்க குடிச்சிருக்கீங்க. மறந்துட்டீங்களா மோனையா? இந்த குடிதான் உங்க குடும்பத்தையே ஒரு காலத்துல கெடுத்தது. உங்க வீட்டை அழிச்சது இந்த குடிதான். எத்தனையோ வருஷங்களா உங்க அப்பா கிட்ட நீங்க பேசாம இருந்தீங்க, அவரை விட்டு விலகி இருந்தீங்க. ஏன்? ஏன்னா அவர் குடிக்க அடிமையாயிட்டாரு. இப்ப நீங்களும் அதையே தான் பண்றீங்க. உங்க வீட்ல 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க மோனையா. அவங்க உங்களை இந்த நிலைமையில பார்த்தா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். உங்ககிட்ட இருந்து அவங்க என்ன கத்துப்பாங்க? யோசிச்சு பாத்தீங்களா? மோகனையா, கொஞ்சம் உங்க பயத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. உங்களை கட்டுப்படுத்திக்கோங்க. நீங்க எப்பல இருந்து வாழ்க்கையோட ஏற்றத்தாழ்வை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சீங்க, தோத்து போக ஆரம்பிச்சீங்க. நீங்களும் நானும் இப்ப ஒன்னா இல்ல. ஆனா அதுக்காக நமக்கு வாழ்க்கையே இல்லைன்னு அர்த்தம் இல்லைல்ல. உங்களுக்கு, எனக்கு 2 பேருக்கும் தனித்தனியா குடும்பம் இருக்கு மோனையா. குழந்தைங்க இருக்காங்க, பொறுப்புகள் இருக்கு. காதல் தான் எல்லாம் இருக்க கூடாது. நீங்க ஏன் திரும்ப திரும்ப ராதா, உன்னை நான் எவ்வளவு காதலிக்கிறேன்னு தெரியுமா? நீ ஏன் நம்பிக்கை துரோகி ஆயிட்ட? உன்னால லைஃப்ல எப்படி மூவ் ஆன் ஆக முடிச்சது தெரியுமா? உனக்காக நான் எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன்னு. ஒவ்வொரு நிமிஷமும் மனப்பாடம் பண்ணிட்டு இருந்த தெரியுமா? உன்னை திரும்ப பார்க்கும்போது நான் என்ன சொல்லணும், என்ன கேட்கணும், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க நான் காத்திருந்தேன். மன்னிப்பு. நான் தப்பு பண்ணிட்டு தான் ஒத்துக்கிறேன். நான் மற்றவங்களை விட உன் மேலதான் அதிக நம்பிக்கை வச்சிருந்திருக்கணும். தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு ராதா. உன்னால மன்னிக்க முடியலனாலும் தண்டிச்சிடலாம்ல. திட்டு, அடி, வேணா கொலை கூட பண்ணு. ஆனா ராதா, நான் கனவுல கூட நினைக்கல நீ இப்படி கல்லு மாதிரி ஆயிடுவ, மரணத்தை விட கடினமாவன்னு நினைக்கல. நான் அங்க உனக்காக காத்துக்கிட்டே இருந்த. ஆனா நீ பாட்டுக்கு உன் லைஃப்ல முன்னேறி போயிட்டே இருந்திருக்கிய. எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை பாரு. ஏன்னு சொல்லு ராதா, ப்ளீஸ் சொல்லு ராதா, ப்ளீஸ் ப்ளீஸ். நான் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு என்னால உங்களுக்கு புரிய வைக்க கூட முடியாது மோனையா. நான் நம்பிக்கை துரோகி இல்லைன்னு என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல. நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்க விரும்பலன்னு என்னால உங்ககிட்ட சொல்ல முடியலையே மோனையா. இப்ப நான் செய்யறது எல்லாமே உங்களுக்கான தண்டனை இல்ல, என்னோட சூழ்நிலை மோனையா.
உங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் ஏற்கனவே தெரியுமா? மோனையா, நான் ஆசைப்பட்டாலும் என்னால உங்களை கட்டி பிடிக்க முடியாது. ஏன்னா நான் கடமையால கட்டுப்பட்டிருக்கேன். ராதா ப்ளீஸ் ப்ளீஸ் ராதா, என்ன விட்டுட்டு போகாத ராதா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுட்டு போகாத ப்ளீஸ். எழுந்துருங்க மோனையா, எழுந்துருங்க. இல்ல, நீ என்ன விட்டுட்டு போக மாட்டல்ல? எழுந்துருங்க ராதா ப்ளீஸ். பார்த்து நிதானமா. மோனையா, மோனையா, என் கையை விடுங்க. ராதா போகாத ப்ளீஸ். மோனையா, நமக்குள்ள ஒரு இடைவெளி வந்துருச்சு. இப்ப அதை நம்ம 2 பேராலையும் போக்க முடியாது. உங்க பாதையும் என் பாதையும் பிரிஞ்சு போயிடுச்சு மோனையா. இனி ஒண்ணு சேராத. ப்ளீஸ் போகாத ராதா, ப்ளீஸ் என்ன விடுங்க. ப்ளீஸ் விடுங்க. ராதா. மோகனண்ணா, மோகனண்ணா, நீங்க எப்படி இங்க? மோகனண்ணா, உங்களுக்கு அடி ஏதாவது பட்டுச்சா? வா, இவரை உள்ள கூட்டிட்டு போறேன். அரலூசு ராதா முழுசா துரோகம் பண்ணிட்டா. ஒரு பக்கம் என் வாழ்க்கையை சரி பண்ணா, இன்னொரு பக்கம் என் மொத்த வாழ்க்கையும் அழிச்சிட்டா. மோகனண்ணா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நிதானமா பாத்து. இதுக்கு என்ன அர்த்தம்? ராமா இங்க தான் இருந்தாங்களா? இவனை ராத்திரியே வெளியே போயிட்டு இருக்க? குடும்பமா இது? என்ன நடக்குது இந்த வீட்டுல? நடு ராத்திரி எங்க தான் போவா? அங்கதான் போயிருப்பா, அந்த மோகன் வீட்டுக்கு. கேட்டா கண்டிப்பா சொல்ல மாட்டா. சந்தேகப்படுறீங்களான்னு கேட்பா. கடைசியில் புருஷன் கேட்டவன் ஆயிடுவான். நீங்க என்ன பண்றீங்க கடவுளே கிருஷ்ணா? ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் திரும்ப திரும்ப என்னை இப்படி சோதிக்கிறீங்க? ஏன் திரும்ப திரும்ப மோனையாவை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? எந்த அளவுக்கு மோனையா கஷ்டப்படுறாரோ அந்த அளவுக்கு நானும் இங்க வேதனைப்படுறேன்னு உங்களுக்கு தெரியலையா? ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? ஏன்? ஆஹா. மம்மி, மம்மி, இப்ப உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்கல்ல? ராதிகா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு ராதிகா. எதுக்கு மம்மி? ராதிகா, இந்த உண்மையை நம்ம ரொம்ப நாள் மறைக்க முடியாது.
உனக்கு தெரியாது யுவன் உன்னை பத்தியும் மோகனை பத்தியும் விசாரிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அண்ட் ஒருவேளை அவனோட சந்தேகம் ஊர்ஜிதம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இல்ல மம்மி,